Hi and hello friends, welcome to Mini Chatters. இந்த வீடியோவில் நம்மளோட பட்ஜெட்டோட ப்ரீடிங் அப்டேட்ஸ் அண்ட் நோ மோர் ஃபுட் வேஸ்டேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 3 பேர் ப்ரீடிங் போட்டிருந்தோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர் நம்ம கிரே மேல் அண்ட் டஃப்டு ஃபீமேல் போட்டிருந்தோம். மேலுக்கு அரௌண்ட் ஒரு ஏஜ் 1 இயர் இருக்கும். ஃபீமேலுக்கு 9 months தான் இருக்கும். ஃபீமேலுக்கு இது ஃபஸ்ட்டு கிளச் தான். ஃபஸ்ட்டு கிளச்சிலே ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு இது தேர்டு கிளச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரெட் ஐயில் போட்டிருந்தோம். செகண்ட் கிளச் டபுள் ஃபேக்டர் போட்டிருந்தோம். ஆனால் ப்ரீடிங் ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி இப்போ தேர்ட் கிளச்சு இவங்க கூட பேர் பண்ணியிருக்கோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு கிரே கலர் சிக்ஸ் தான் கிடச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் எல்லோ ஃபேஸ் கிரே பஜ்ஜி, மீது ரெண்டுமே ஒயிட் ஃபேஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு ஃபீமேலாக கிடச்சிருக்காங்க. மீது ரெண்டுமே கொஞ்சம் வளர்ந்தால் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் நல்லாவே ஃபீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது டஃப்டு. ஆனால் இவங்க 3 பேர் டஃப்டு ஸ்பிட்டாக இருக்காங்க. அதாவது இவங்க நம்ம ப்ரீட் பண்ணும்போது எங்களோட ஜென்ரேஷனில் டஃப்டு ஜீன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வர சிக்கு நமக்கு டஃப்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு சிக் நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க செல்ஃப் ஃபீடிங்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேர் போவோம். நெக்ஸ்ட் பேர் இவங்க தான் நம்மளோட மினி சாட்டர்ஸோட குயின், எல்லோ கிளியரிங் பஜ்ஜி. இவங்களுக்கு போட்டிருக்க மெயில் எல்லோ டாமினன்ட் பைட். மேலே பற்றி சொல்லணும்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான் எடுத்திருந்தோம். இவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 to 4 இயர்ஸே இருக்கும். ஓல்டு பஜ்ஜி தான் இவங்க. நம்மளோட ஃபீமேலுக்கு ஒரு 1 இயர் தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க ஒரு 5 egg லே பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு எக்கு மட்டும் கீழே உடஞ்சிருச்சு. மீதி 4 egg இருந்தது. அந்த 4 eggலையும் இப்போ ஒரு சிக்கை ஹேட்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க எத்தனை சிக் ஹேட்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம தேர்ட் பேர் போகலாம். தேர்ட் பேர் மேல் ஒரு ப்ளூ ஸ்பேங்கிள் அண்ட் ஃபீமேல் ஒரு எல்லோ ஃபேஸ் கிரே பஜ்ஜி. போன டைம் பார்க்கும்போது இவங்க ஒரு எக்கு மட்டும் லே பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை ஒரு 3 egg வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இவங்க எக்கு கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையான்னு பார்க்கலாம். பேட்ச் வளர்க்குறவங்களுக்கு 2 கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று நம்ம கொடுக்குற ஃபுட்டு அவங்க வேஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று க்ளீனிங் ப்ராசஸ். பவுலில் சாப்பிடும்போது ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீடர் யூஸ் பண்ணலாம். அதனால் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது. ஃபுட் ஃபீடர் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சா அவங்க சாப்பிட்ற மூலியமாக ஆகிற வேஸ்டேஜ் அந்த பாக்ஸ்லேயே கலெக்ட் ஆகிரும். இதனால் நம்ம வீக்லி ட்வைஸ் மட்டும் அந்த பாக்ஸை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சா ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது. இந்த நோ மோர் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 பேரோட ப்ரீடிங் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.